அடுத்து 2024 வந்து தூத்துக்குடியில வெள்ளம் வந்தது, நம்ம எல்லாரும் பார்த்தோம். அப்போ அந்த வெள்ளத்துக்கு நீங்க என்ன பண்ணீங்க? ஐயோ, எங்களுக்கு மத்திய அரசு நிதி கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யா சொல்லிட்டு இருந்தீங்க. அண்ணாமலை அவர்கள் கடந்த பதிவுல போட்டிருக்கிறாரு, மத்திய அரசு அந்த நிதியை விடுவிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருக்காரு. ஆனாலும் இன்னைய வரைக்கும் அந்த தூத்துக்குடி மக்களுக்கு வெள்ள நிவாரண தொகை போய் சேரலன்னு சொல்லி அவங்க போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த திராவிட மாடல் அரசால யாருமே நிம்மதியா இல்ல. சேர்லி சகதியிலே இறங்கி வேலை பார்க்கிற விவசாயில ஆரம்பிச்சு வானத்துல பறக்கிறவங்க வரைக்கும் இந்த திமுக ஆட்சியில யாருக்கும் நிம்மதி கிடையாது. எல்லாத்துலயும் லஞ்சம், ஊழல், உங்களுக்கு கமிஷனு, எல்லாத்துலயும் உங்க வாயில சுருட்டி எவ்வளவு போட்டுக்கலாம் அப்படிங்கறதுலதான் நீங்க தெளிவா இருக்கீங்க அப்படின்றதுல வந்து இந்த மக்கள் கடுமையான அவஸ்தையில இருக்கிறாங்க. பாமர மக்கள்ல இருந்து படித்தவர்கள் வரைக்கும் மிக பெரும் குடைச்சலையும் வேதனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கு இந்த திமுக அரசு அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்ததா தேர்தல் களம். ஒருபுறம் என்டிஏ கூட்டணி பலமடைஞ்சுட்டே வரதையும் பாக்குறோம், ஒருபுறம் திமுக கூட்டணியில இன்னும் சலசலப்பும் குழப்பங்களும் நடந்துகிட்டே இருக்கு. நாம் தமிழர் எப்பவும் போல நாங்க தனியா தான் நிக்கிறோம் அப்படின்னு நிக்கிறாங்க. டிவிகேல நாங்க எல்லாரும் வாங்க, நாங்க ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்குன்னு என்னென்னமோ கலர்ஃபுல்லான ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்து பார்த்தாங்க. ஆனாலும் இப்ப வரைக்கும் அங்க யாரும் போகல. இது வரைக்கும் பாஜகவையும் திமுகவை மட்டுமே தாக்கிக்கிட்டு இருந்த தாவேகா இந்த முறை விஜய் அவர்கள் வந்து அதிமுகவை தாக்கியிருக்காங்க. அதிமுக ஒரு ஊழல் சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, நாங்க இவங்க 2 பேரையும் நீக்குவோம் சொல்லியிருக்காங்க. சோ அதிமுக இருந்து செல்லூர் ராஜு அவர்கள் வந்து பேசியிருக்கிறாங்க. ஊழலை பத்தி எல்லாம் நீங்க பேசலாமாங்க? பிளாக்ல டிக்கெட் விற்கிற நீங்க எல்லாம் வந்து ரொம்ப யோக்கியமா? நீங்களாம் வரி ஏற்பு செஞ்சு பிரச்சனையாச்சே தெரியாதா? ஆதவர்ஜுனாவை கூட வச்சிருக்கீங்களே, லாட்ரி வித்து எத்தனாயிரம் மக்கள் வயிற்றுல அடிச்ச நீங்க, அதுல லாட்ரியில எவ்வளவு பெரிய ஊழல் எல்லாம் நடந்துச்சு, அவரை கூட வச்சுட்டு ஊழல் இதெல்லாம் பத்தி பேசுறதுக்கு விஜய்க்கு என்ன யோகிதை இருக்குன்னு சொல்லி செல்லூர் ராஜு அவர்கள் வந்து கேட்கிறாங்க. தமிழிசேகா ஒரு பக்கம் வந்து விஜய் வந்து ஒரு சின்ன பையன் மாதிரி, அதனால சின்ன பிள்ளை மாதிரி பேசிட்டு இருக்கிறாருங்க அப்படின்னு தமிழிசேகா ஒரு பக்கம் சொல்றாங்க. அடுத்ததான் என்ன சொல்றாங்க, விஜய்ங்கிறவர் வந்து ஒரு ஜீரோனா அவர் மதிப்பை நான் குறைச்சு சொல்லல, ஒரு டிஜிட்டலுக்கு சொல்றேன். ஒரு ஜீரோனா அந்த நம்பர் வந்து அந்த ஜீரோ வேற ஒரு நம்பர் கூட சேரும்போது தான் அது வேல்யூ ஆகுது. 1 கூட சேரப்ப அது 10 ஆகும். ஆனா தனியா இருந்தா அதுக்கு மதிப்பு கிடையாது. அதனால அவர் என்டிஏ கூட்டணி தான் ஜெயிக்க போறதுங்கிறது உறுதியா இருக்கு. அப்ப எங்க கூட வந்தா அவரோட வேல்யூ அதிகமாகும்னு தமிழிசேகா சொல்றாங்க. அடுத்ததா நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஏங்க தாவேகால எத்தனை கவுன்சிலர் இருக்காங்க, எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்காங்க, முதல்ல மாவட்ட செயலாளர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு விஜய்க்கே தெரியாது. அப்புறம் நாங்க போய் ஏங்க பாஜக போய் அவங்களுக்கு அழுத்தம் கொடுக்க போறோம்? எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தீய சக்தி திமுக, அவங்களை ஒழிக்கணும் அப்படின்னா எல்லாரும் ஒண்ணு கூடி வரணும் அப்படின்றத நாங்க நினைக்கிற முடிஞ்சு தாவேகாவுக்கு போய் எந்த அழுத்தமும் கொடுக்கணும்னு எங்களுக்கு எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க.